நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது ஜோதிடத்தில் திருமண பொருத்தம் பார்ப்பது எப்படி என்று ஒரு எளிய முறையை நாம் கொண்டு பார்ப்போம். மேச லக்கணம் இப்போ ஆண் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு வழிமுறையும் ஒரு விதிமுறையும் இருக்குது. எப்படின்னா இப்போ லக்கணம் சொல்லக்கூடியது அந்த ஜாதகனுடைய உயிர், ராசின்னு சொல்லக்கூடியது அந்த ஜாதகனுடைய உடல். இப்போ இந்த ரெண்டையுமே ஒரு பொருத்தமும் உண்டு. நம்ம எல்லாருமே நட்சத்திர பொருத்தத்தை பெரும்பாலும் பார்த்தாங்க. இப்போ லக்கண பொருத்தம், ராசி பொருத்தம், அப்புறம் கடைசி தசா பொருத்தம், அதுக்கப்புறம் தான் நட்சத்திர பொருத்தத்துக்கு பார்க்கணும் ஒரு முறை இருக்குது ஜோசியத்தில். இப்போ நம்ம லக்கண பொருத்தம் எப்படி பார்ப்போம். இப்போ மேச லக்கணத்துக்கு 3வது இடமா சொல்லக்கூடியது மிதுன ராசி வருது. அப்புறம் கன்னியா ராசி வந்துடும். அப்புறம் விருச்சிகம் வந்துடும். அப்புறம் 12ஆம் இடம் சொல்றது மீனம் வந்துடும். இப்போ இதெல்லாம் மறைவு ஸ்தானம் 3, 6, 8, 12. அப்போ பெண் ஜாதகத்தில் இந்த மேச லக்கணத்துக்கு 3, 6, 8, 12ஆம் அவங்க ஜாதகத்தில் பெண் ஜாதகம் அந்த லக்கணம் வரக்கூடாது. முதல் விதி. 2வது விதி என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ ராசி இது கடகராசி ஆண் ஜாதகத்தில் இந்த ராசிக்கு 3ஆம் இடமும் 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் பெண் ஜாதகத்தில் ராசி வரக்கூடாது. இந்த 2 விதியும் சரியான முறையில் முதல்ல இருந்தால் மட்டும்தான் அந்த ஜாதகத்தில் முதல் அடிப்படையிலே நாம் எடுத்து அது பொருத்த உண்டு தீர்மானத்துக்கான நிலையை கொண்டு வர முடியும். இப்போ ராசின்னு சொல்லியாச்சுன்னா உடல். இப்போ இது நமக்கு எதுக்காக ஒரு ராசி முக்கியத்துவம் கொடுத்தோம்னு சொன்னால், அவங்க வாழ்க்கையில் உடல் ரீதியான ஏற்படக்கூடிய சுகநிலைகள் அவங்களுக்கு நிம்மதியாக கடைசி காலம் வரைக்கும் இருக்கணும்னா ராசி வேணும். அது முக பாவனைகள், பேச்சு, பசிங்கிற அமைப்பு எல்லாமே அந்த ராசி பொறுத்து அமையும். லக்கணம்னு சொல்லக்கூடியது உயிர். அந்த உயிர் அந்யோன்யமாக எந்த நேரமும் ஒன்று போலேயே அவங்க எங்கே போனாலும் இருக்க மாதிரி ஒரு மன ஒற்றுமை கொடுக்கக்கூடியதான் அந்த லக்கண பொருத்தம். இப்போ முதல் விதி லக்கணத்துக்கு 3, 6, 8, 12 வரக்கூடாது. ராசிக்கு 3, 6, 8, 12 பொருத்தத்தில் நம்ம கவனமாக பார்த்து பொருத்தக்கூடிய விதி. அதுக்கப்புறம் தான் தசா பொருத்தம். தசா பொருத்தம்னு சொல்றது என்னன்னா, இப்போ பெண்ணுக்கு சந்திர தசை நடக்கும்போது சனி தசை பையனுக்கு நடக்கக்கூடாது. இப்போ புதன் தசை நடக்கும்போது செவ்வாய் தசை நடக்கக்கூடாது. அப்புறம் ராகு கேது தசை நடக்கும்போது சூரிய சந்திர தசை நடக்கக்கூடாது. சுக்கிர தசை நடக்கும்போது குரு தசை நடக்கக்கூடாது. இந்த திசைகள் அடிப்படையில் 2 பேர்த்துக்கும் ஒரு 30 ஆண்டு காலமாவது மாற்றி நட்பு திசைகள் வரணும். அது அப்புறம் தான் நம்ம நட்சத்திர பொருத்தங்கள் 8, 10, 12 அப்படின்னு சொல்லக்கூடிய பொருத்தங்கள் சரிவர இருந்து இந்த 4 விஷயத்தையும் லக்கண பொருத்தம், ராசி பொருத்தம், தசா பொருத்தம், நட்சத்திர பொருத்தம் இந்த 4 நிலையும் சரியாக பார்த்தாலே ஜாதகர் கடைசி ஆயுள் காலம் வரைக்கும் தெளிவான முறையில் மன மகிழ்ச்சியோட வாழ்வாங்க. நன்றி.